வணக்கம் மக்களே. இது எங்களோட அம்மா எனக்கு தந்த நைட்டி. அவள் தான் இவ்வளவு அழகாக போடுவா, அதை சொல்ல வந்தேன். மற்றது மக்களே, இங்கே பாருங்கோ, நான் குளிக்க போகிறேன் நினைத்தான். அதுக்கிடையில் ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு செஞ்சுட்டு கொண்டு அம்மா கும்மா அண்ணன்னு வந்துடுவாங்க. ஓகே, இப்போ லத்திகாவில் ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு ஃபேஸ் மாஸ்க் வந்துருக்குது. இந்த சுருக்கங்கள் எனக்கு பெருசாக சுருங்க இல்லை, இருந்தாலும் இதில் போடுறதால சுருங்க இல்லை என்று நானே சொல்லப்படாது. நீங்கள் சொல்லுங்கள். என்ன பெருசா நீ சொல்கிற? என்ன ஓன்று சிரிக்கிற? என்ன ஆல்வேஸ் என்னத்துக்கு சிரிப்பா? இல்லை, ஃப்ரூட்ஸில் வந்திருக்குது, எல்லாத்துலேயும் வந்திருக்கு மக்களே. சரியோ, இந்த டப்பாவில் இப்போ $100 $50 கொடுக்கணும். இது உங்களுக்கு வேர்த்தான ஒரு, நீங்கள் வேலைக்கு போகிறது டைம் இல்லை அது இதுன்னு சொன்னால் இதை நீங்கள் வேண்டி வச்சு போட்டு ஒவ்வொரு நாளும் போட வேண்டியதா. சரியா? இது கொய்யாப்பழத்தில் செய்தது. கொய்யாப்பழம் ஜூஸ் என்றாலே எனக்கு விருப்பம் பிரசாந்து. ஆனால் வாசமே கொய்யாப்பழம் மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கு கொய்யாப்பழத்தில் நான் மாஸ்க் போட போகிறேன். வேலைக்கு போக முதல் சும்மா ஜஸ்ட்டு ஒரு பட்டர் மாதிரி தான் சும்மா போட்டுட்டு, மற்றது அன்றைக்கு இது போட்டு காட்டி நான் உங்களுக்கு 5 இப்போ சேல் போகுது. இப்போ சமர் தானே, நீங்கள் வெளியில் போகிறதுக்கு கொஞ்சம் கரகரன்னு இருக்கும், அது நல்லது. அதை இப்படி போட்டு நல்லா கழுத்து மெலிஞ்சிருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, பிரசா மெலிஞ்ச கழுத்தாடு சொல்லு. என்ன மெலிஞ்ச? நீ சொல்ல சிரிக்கிற. மெலிஞ்ச கழுத்தா இருந்தாலும் சரி, குண்டான கழுத்தா இருந்தாலும் சரி, இப்படி போட்டு இப்படி செய்யுங்க. இப்படி போட்டு எல்லாம் முகத்துக்கு போட்டுட்டு கொஞ்ச நேரம் மசாஜ் செய்யுங்க. அன்றைக்கு பார்த்தோம் குஷ்பு இப்படி போட்டுட்டு வச்சு நல்லா தேவையான தேய்க்கிறான். அவள் இவ்வளோ யங்காக இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று நான் விசாரித்து பார்த்தபோது, நல்லா ஒரு நாளைக்கு ஒரு மாஸ்கை போட்டு மசாஜ் செய்யணும் என்ன. ஸோ மக்களே, நீங்களும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாஸ்க்கு போட்டு முகத்தை நல்லா கழுவிங்க அல்லது குளியுங்க. ஆனால் ஒரு நாள் உண்டை போட்டு 7 நாளைக்கும் 7 மாஸ்க் போட்டு பாருங்கள், இப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும். இது சுருக்கங்கள் ஈடுபடுறதுக்கு எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இவர் ஏதோ குறு கராரண்டு ஏதோ கதைக்கிறார். இங்கே பாருங்க, இது ஒரு மாஸ்க்கு. இது ஓப்டன் சொல்லி ஒரு மாஸ்க்கு. இது எல்என்பி மற்றதோட சொல்லி நீங்கள் அங்கே போயிருக்காவா விளங்கப்படுத்துவா. சரிங்களா? தெரியுதா? அது ஒரு மாஸ்க்கு. எல்என்பி தான் எல்லாம். ஓஹோ, தடையை சொரிஞ்ச ஒரு பிரியோசனம் இல்லை பிரசாந்து. வெயிட் பண்ண தான் வேணும் எனக்கா வேண்டி. இது அன்றைக்கு உங்களுக்கு போட்டு காட்டினேன். ஒன்றும் ஒவ்வொரு எல்லாமே நேச்சுரலாக செய்தது தான். உங்களோட முகத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. என்னென்னா எல்லாம் லேபிள் அடித்து பேர் அடித்து எல்லாம் இதாக வருகுது. ஸோ இவ்வளோ $100 இப்போ $50 போகுது. ஸோ வேண்டி உங்கள் முகத்தை அழகுபடுத்துங்கள். இப்போ வெயிலுக்கு போகிறதுக்கு முதல் இங்கே இந்த சுருக்கங்கள் எல்லாம் வரும் தானே, அது சர்ஜரியெல்லாம் செய்யலாம், அதுக்கு கணக்கு காசு வேணும். இது ஒரு $50 நீங்கள் ஒரு நாள் போட்டு கழுவைக்குள்ள உங்களுக்கு உங்கள் முகம் எப்போவுமே அழகாக இருக்கும். அழகு தானே முக்கிய மக்களே. பெருசா என்ன சொல்கிற? என்ன நீ அழகாக இருக்கிறியா? நீ எத்தனை மாஸ்க் இதோட போட்டுட்ட?
இது நான் ட்ரை பண்ணிட்டேன். ரெண்டு தானே, அது வித்தியாசம் நல்லா இருக்கல்ல. அம்மா ஒரு நாளும் போடுறேன். நான் வேலைக்கு போக முதல்ல ஒரு போட்டுட்டு ஒரு 10-15 மினிட்ஸுக்கு முதல் போட்டுட்டு ஒரு சமையலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெளிக்கிட்டு போனீங்கன்னா ஓகே இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வெளிக்கிடல் காய வச்சுட்டு பிறகு நல்லா இருக்கிற தலைமுடியை கேவலப்படுத்துறது. வேறு என்னத்தை கண்டது மக்களே லைஃப்பில். ரெஸ்ட் அண்ட் பீஸ் மனோஜ் பிரதர் இஸ் பாரதி ராஜன் மகன் இறந்துட்டார். அதுதான் எங்களுக்கு அவருக்கு இன்றைக்கு அவர் நெச்சே பார்த்துருக்க மாட்டேர் வந்து தந்த லைஃப் இவ்வளோ சோட்டாக முடியுமெண்டு. அப்பாவே இவ்வளோ காலம் இருக்கிறார் பாரதி ராஜா. அவைக்கெல்லாம் ஒரு தண்டனை மாதிரி என்ன. ஸோ மக்களே, லைஃப் வந்து நிரந்தரம் இல்லை. நீங்கள் வந்து ஹாப்பியாக வாழணும். ஃபஸ்ட்டு யார் என்ன சொல்லினோம் அவைய சொல்லினோம் இவே சொல்லினோம்ண்டு அவை வைக்க வேண்டி உங்களோட வாழ்க்கை இல்லை. உங்களோட வாழ்க்கை உங்களோட கையில். ஓகே, நான் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த வேலைக்கு போகிறதுக்கு. இதெல்லாம் தேவையா? இப்போ உங்களுக்கு வேண்டி செய்து காட்டுறேன். நான் வேலைக்கு நான் எப்பயுமே எங்கேயும் வலிக்கிட்டு வெளியில் இறங்குறேன்டா கூட நான் வலிக்கிட்டு தான் இறங்குவேன். இருந்தால் எனக்கு வந்து ஆல்வேஸ் வந்து கடவுள் வந்து ஒரு ஒரு லைஃப்பை வந்து நான் எப்போவுமே சந்தோஷமாக வாழணும்னு நினைப்பேன். எனக்கும் நிறைய பிரச்சனை நிறைய எல்லாமே இருக்குது தான், எல்லாருக்குமே எல்லாமே இருக்கும். உங்களுக்கே தெரியும் நிறைய பிரச்சனை. ஆனாலும் வந்து நான் எப்போவுமே சிரிச்சோன்னே இருக்கிறேன். அன்றைக்கு வந்து அந்த கார் படம் போட்டு நான் கார் வந்து நின்றுட்டு அது பழைய வீடியோ தான். கார் இப்போ நிற்கல, அது பழசு வீடியோ. அது சும்மா பார்த்தேன்னு அது ஃபனியாக இருந்தது, அதோட போட்டேன் நான். ஸோ வந்து மக்களே, எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் எல்லாருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும், எல்லாருக்கும் இல்லை, சில ஆட்களுக்கு இருக்கும். அதுக்கு பிறகு இங்கே நம்ம ஒன்றுமே இன்னும் போடல. அந்த மாஸ்கை போட்டு நல்ல வடிவாக குளிச்சுட்டு பிறகு டோனர் அடிச்சுட்டு இருந்தால் அடிங்க, இல்லையண்டா ஏதோ ஒன்றா போடுங்க. ஓகே, நான் வந்து ஃபேஸ் ஆயில் வச்சுருக்கிறேன். அதுவும் சும்மா லைட்டாக பூசுவேன். கொஞ்சம் சுருக்கங்கள் கிருக்கங்கள் சின்ன வயசு தான் இருந்தாலும் முகமதுகள் சுருங்குது தானே. இப்போ தான் 21 துவங்குது. இருந்தாலும் எடி எல்லாரும் சொல்லுவீங்க, அக்கா உங்களுக்கு 80 வயதா 90 வயதா. உங்கள்கிட்ட நான் உங்களோட வயசை கேட்கல, தயவு செய்து சொல்லிட்டேன். இது வந்து எந்த சொந்த பிரச்சனை. ஸோ பாருங்க, மாஸ்க் போட்டு எல்லாம் கழுவின பிறகு முகம் வந்து அந்த மாஸ்க் வந்து சுருக்கங்கள் அந்த பள்ளங்கள் இதுகள் எல்லாம் வந்து ஒரு 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 இதாக வரும், ஒரு ஒரு நிலைக்கு வரும். எங்களோட முகம் மூக்குத்தி வர அங்கேயுமே திருப்பிக்கும். ஸோ மக்களே, இப்போவும் வந்து உங்களை நீங்கள் பாதுகாக்கிற விதத்தில் தான் இருக்குது. நான் அவக்காடாம் போடுறேன். நான் மற்றது எக்ஸ்ட்ரா ப்ளஸ் போடுவேன். எதென்றாலும் அங்கே வந்து ஒரு நம்பிக்கை வந்துட்டு ஆக்கள். நான் இப்போ லத்திக்காவுக்கு போனாலும் ஆக்கள் சொல்கிறேன், அக்கா உங்களோட வீடியோ பார்த்து தான் நான் வந்து இங்கே வாரேன். நான் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா திரும்ப திரும்ப வரையினம் ஒரு இடத்துக்கு இருந்தால் அவைக்கே ஒரு தங்களோட முகத்தில் ஒரு வித்தியாசம் தெரியுது. ஏதோ ஒரு க்ரீம் நாங்கள் போடத்தானே போகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் பண்ணுற இடத்துல போய் போட்டு வடிவாக இருக்க மட்டும் பட்டியில் போய்க்குள்ளேயும் சிரித்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்படித்தான் இந்த புள்ள வாழ்ந்ததுன்னு 4 பேர் பேசக்கூடாது. சரியா? இந்த புள்ள மாதிரி வாழ்ந்தால் வாழணும்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். ஓகே, இது வந்து முதலும் போடலாம், இல்லை குளிக்க முதலும் போடலாம் இந்த ஆயில், இல்லாட்டி பிறகும் போடலாம். நான் வந்து வேலையில் போய் புலிசிங்காக இருக்கிறதுக்காக வேண்டி முதலே குளிச்சிட்டும் போடுவேன், பிறகும் போடுவேன், இதுவும் போடுவேன். என்னென்ன இருக்கோ போடுவேன். நான் ஆக்கள் சொல்கிறேன், அக்கா நீங்கள் சுருங்கிட்டீங்க, மெலிஞ்சிட்டீங்க, சுருங்கிட்டீங்கன்னு. சுருங்காமல் எத்தனை வயசுக்கு சுருங்கத்தான் செய்யும். முகங்கள் எல்லாமே சுருங்க செய்யும். இருந்தாலும் நான் ஒரு 80 வயசு மட்டுமாவது இந்த இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். 80 வயதுக்கு அப்புறம் இட்ஸ் ஓகே, எப்படி போனால் எங்களுக்கு என்ன. ஆனால் அது மட்டும் நான் ட்ரை பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லத்திகா நேச்சுரல் பியூட்டி மேஜிக் சிட்டிக்குள்ளே இருக்குது. 2900 மாக்கம் ரோட். நெடுக திரும்ப கேட்காதீங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.
UPS